நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு அதன் அறிக்கையை தாக்கல் செய்ய மேலும் 8 வாரங்கள் அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் கர்நாடகா இடையேயான தென்பெண்ணை நதிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு நடுவர் மன்றம் அமைக்க கோரிய தமிழக அரசின் மனு நீதிபதிகள் ரிஷிகேஷ் ராய், SV பாட்டீல் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தென்பெண்ணை நதிநீர் தாவாவுக்கு தீர்வு காண அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு 5 முறை கூடியிருப்பதாகவும் நதிநீர் பிடிப்பு உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டதாகவும் அதன் அறிக்கையை 8 வாரங்களுக்குள் தாக்கல் செய்வோம் எனவும் மத்திய அரசின் சார்பில் வாதிடப்பட்டது. இதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டதுடன் இதுவரை பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை எனவும் தரவுகளை மட்டுமே சேகரித்து வருவதாகவும் வாதிடப்பட்டது. தமிழ்நாடு அரசின் வாதத்திற்கு கர்நாடக அரசு மறுப்பு தெரிவித்ததுடன் பேச்சுவார்த்தை குழு அர்த்தமுள்ள வகையில் விவாதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த பிரச்சினைக்கு தமிழ்நாடு அரசும் கர்நாடக அரசும் இணைந்து தீர்வு கண்டிருக்க வேண்டும் என கருத்து தெரிவித்தனர். தொடர்ந்து தென்பெண்ணை நீர் தாவாவிற்கு தீர்வு காண அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு அதன் அறிக்கையை தாக்கல் செய்ய மேலும் 8 வாரங்கள் அவகாசம் அளித்து விசாரணையை தள்ளி வைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.